written. All right, here you go. நான் ஒரு கடிதம் அப்படிங்கிறது என்னால் ஒரு கடிதமா மாறுது. தமிழ்ல சொல்ல முடியுமா? இது உங்களுக்கு தமிழ்ல புரிஞ்சுக்க முடியுமா என்னன்னு? நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். வந்துருச்சா? நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் இருக்கு. என்னால் ஒரு கடிதம் என்னவா இருக்கும்? நான் ஒரு கடிதம் இங்க பார்க்கலாமா? நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ரைட். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. சோ இப்ப நான் go with that. ஓகே, எனக்கு கொஞ்சம் இந்த மவுஸ் ப்ராப்ளம் கொடுக்குது. பட் எனிவே I'll manage it. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ரைட். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. சோ நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். என்னால் ஒரு கடிதம் என்னவா இருக்கலாம்? சோ என்னால் ஒரு கடிதம் பாருங்க. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. இங்க வந்து ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறதுன்னு போடுறோம். கடிதத்தை முன்னாடி கொண்டு வந்து நானும் பின்னாடி கொண்டு எழுதி கொண்டிருக்கிறேன் என்னவா இருக்கலாம்? என்னவா மாறலாம்? என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாத்துலயும் எழுதுன்னு வரும். ரிட்டன் வரும். ரிட்டன். எஸ். இப்ப பாருங்க, ஐ ரைட் a letter. I wrote ரிட்டன். இப்ப பாருங்க, பை மீ இங்க வந்துருது. இந்த இடம் மட்டும்தான் மாறும், பாக்கி எல்லாம் அப்படியே இருக்கும். everything else will be there like that. For example, இது எல்லாத்துக்கும் இப்படிதான் இருக்கும். a letter, right? பை மீ இருக்கும். டென்ஸ்க்குமே வருங்களா சார்? இல்ல, வராது. அது ஏன் வராதுங்கிறது நம்ம சொல்லிடலாம். அது 12 வராது. எது வராதுங்கிறது நம்ம இங்க டெரிவ் பண்றப்பே வந்துடும். லுக் அட் தட். ஐ ரைட் எழுதுகிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. எழுத பார்த்தோம் இல்லைங்களா? எல்லா இடத்துக்கும் ரிட்டர்ன் தான் வரும். புரியுதுங்களா? இந்த எழுதக்கு அப்புறம் படுகிறது இருக்கு இல்லையா? இது எழுதப்படுகிறது ஈஸ் ரிட்டன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. நல்லா பாத்துங்க. நம்ம நிறைய ரிவைஸ் பண்ண போறோம். போக அது சரியாயிடும். இனிஷியலா அப்படி இருக்குது. a letter is written. எழுதப்படுகிறது. a letter. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பாருங்க, எழுத வந்துருச்சு. எழுத ஆல்ரெடி வந்துருச்சு. இருக்கிறது எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. கரண்டா போயிட்டு இருக்கு. is அதே சிக்னல் வேர்ட் தான். எல்லாமே அதே சிக்னல் வேர்ட் தான். is being written. Now look at this. இந்த ஃபர்ஸ்ட் 3 கத்துக்கிறது தான் நீங்க வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம்லாம் ஈஸியா வந்துடும். நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். என்னால் ஒரு கடிதம், நல்லா பாருங்க, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்ப பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். யாராவது மாத்த முடியுமா? என்னால் ஒரு கடிதம், நான் ஒரு கடிதம் எழுதி இருக்கிறேன். மாத்த முடியுமா? திருப்பி வரும். உங்களுக்கு தமிழ்ல நான் அது சப்போர்ட் பண்றேன். பட் உங்களால முடியுதான்னு பாருங்க. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. பார்த்துடலாமா? என்னன்னு பார்க்கலாமா? இஸ் பீயிங் ரிட்டன். லுக் அட் திஸ். Here you go. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. இது புரியுதான் பாருங்க. தமிழ் புரியுதான் பாருங்க. யூ லுக் அட் திஸ். நாராயணன் சார், சாந்தி மேம், மீனா மேம், புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப முக்கியம். இப்ப எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. எழுதி இருக்கிறேன், எழுதப்பட்டிருக்கிறது. எழுதி கொண்டே இருக்கிறேன், எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த ஃபர்ஸ்ட் 4 பண்ணீங்கன்னா அப்புறம் ஈஸியா இருக்கும். இதுல சிலது வந்து இங்கிலீஷ்ல இருக்காங்க. அது எப்படின்னு சொல்லிடுறேன். எழுதப்படுகிறது, எழுதுகிறேன். எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதி கொண்டிருக்கிறேன். எழுதப்பட்டிருக்கிறது, எழுதி இருக்கிறேன். இது உங்களுக்கு தரவா தெரியுது இல்லையா? இப்ப எழுதுகிறேன் வந்து எழுதப்படுகிறதுன்னு வந்தா எழுதினேன் என்ன வரும்? எழுதுகிறேன்,
past tense sir, past tense. அது என்ன வரும்? எழுதுகிறேன், எழுதப்படுகிறது வந்திருக்கு. அப்ப எழுதினேன், எழுதப்பட்டது வருமா? You see that? ஆமா sir. அது எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது, அதே மாதிரி இங்க பாருங்க எழுதப்படும். Look at that, எழுதப்படும். எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது, எழுதப்படும் future. எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது, எழுதப்பட்டு கொண்டிருக்கும். நல்லா பார்த்துங்க. அடுத்தது எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருந்தது, நல்லா பாருங்க, எழுதப்பட்டு கொண்டிருக்கும், கொண்டே இருக்கும்ல, இது மாத்திக்கலாம். எழுதப்பட்டிருக்கும். நல்லா பாருங்க, எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருந்தது, எழுதப்பட்டிருக்கும். எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டே இருந்தது, எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். நல்லா பாத்துங்க, அது எப்படி வருது அப்படிங்கறத பாத்துங்க. Look at this here again. A letter is written. I write a letter. A letter is written. A letter is being written. இங்க a letter is written. இங்க என்ன வரும்? அப்படியே past tenseல என்ன வரும்? A letter. Past tense isக்கு பதிலா இதுவும் was வருமா சார்? Right. இப்போ 1 2 3 4 முடிஞ்சோன்னா 5th is written வந்து was written. வேற எதுவுமே மாறாது பாருங்க, ஒரு வார்த்தை தான் மாறும். இங்க பாருங்க, I will write a letter. A letter will போடலாமா? will போட்டதுக்கு அப்புறம் வேற என்ன மிஸ் ஆகுது? என்ன மிஸ் ஆகுது? will dash written. be சார்? will be written. Right. இப்ப பாருங்க, is written, was written, will be written. Is being written இங்க என்னவா வரும்? Is being written, was being. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மாறுது. isக்கு பதிலா was மாறுது. அதுதான் அது. was being written. இங்க பாருங்க, is being written, was being written இங்க என்னவா மாறலாம்? will being சார்? will be being written. இப்பதான் ஒரு இது பார்க்கணும். ரெண்டு be verb அடுத்தடுத்து வராது. be being இங்கிலீஷ்ல வராது. அப்ப என்ன பண்றாங்கன்னாக்கா, இத அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. ரெண்டு be verb இருந்தாக்கா அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. I will take this here. I'll make it red. Okay. is written வந்து was written மாறி இருக்கு. is written, was written, இங்க will be written மாறி இருக்கு. இங்க is being written, was being written, will be being written வந்ததுனால இது வந்து ரிமூவ் பண்றோம் ரெண்டு be verb. இங்க பாருங்க, எழுதப்பட்டு இருக்கிறது இந்த ஒரு விஷயத்தை பாருங்க, is have written. இந்த have written வந்து என்னவா மாறலாம்? a letter, இந்த have வந்து பாருங்க, நல்லா பாருங்க, has been written. இது எப்படி வருதுன்னு நான் சொல்றேன், அந்த மேட்ரிக்ஸ் வாங்கல போட்டா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. has been written. அடுத்தது have been writing எப்படி மாறலாம்? இந்த பாருங்க, நான் ஒரு கடிதம் எழுதிக்கொண்டே இருக்கிறேன், என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். பாருங்க, letter சொல்லுங்க சார். இப்போ லெட்டர் has been போட்டிருக்கீங்கல்ல சார்? ஆமாங்க. இந்த has been வந்து எல்லாத்துக்குமே இந்த has been தான் வருமா சார்? இல்ல, ஒரு லெட்டருங்கிறதுனால எப்படி வரும்? ரெண்டு லெட்டர் போட்டீங்கன்னா டூ லெட்டர்ஸ் போட்டா third person சிங்குலருக்கு தான் நம்ம அதான் சொல்லுங்க. இங்க இது 2 லெட்டர்ஸ்னு போட்டீங்கன்னா a லெட்டருக்கு பதில் 2 லெட்டர் போடுறீங்க. அப்ப என்ன வரும்? அது தனி, அது எடுப்போம் நம்ம, அது கவர் பண்ணுவோம். 2 லெட்டர்ஸ் போட்டா என்ன வரும்? எப்படி சார்? 2 இங்க a லெட்டருக்கு பதில் 2 லெட்டர்ஸ், 2 லெட்டர்ஸ் போடுறீங்க, என்ன வரும்? ஓகே. 2 லெட்டர்ஸ்னா have வருமா சார்? அவ்வளவுதான். அது தனியா கவர் பண்ணுவோம். இது வந்து பேசிக்கா இப்ப செட்டப் பண்றோம். has been letter single. Okay, thank you. Yes. Yeah, has been being written. Look at that. ரெண்டு be verb ஒண்ணா வருது. You are cancelling it out. Very simple. Was written, was being written, is written, was written மாறுது, is being written, was being written மாறுது, has been written இங்க என்ன மாறும்? has been written. Okay. இப்படி நான் போட்டுட்டு திருப்பி I will come back here because probably you guys are இப்ப பாருங்க, write, I am writing, have written, have been writing. Wrote, was writing, had written, had been writing. Will write, will be writing, will have written, will have been writing. Right? இப்ப இது அப்படியே வந்து இந்த எழுதுகிறேன் இருக்கு இல்லையா, இந்த எழுதுகிறேன் தான் இங்க வருது. நல்லா பாத்துங்க, இந்த எழுதுகிறேன் தான் we can actually go here. எழுதுகிறேன் தான் எழுதப்படுகிறது.
எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. எழுதி இருக்கிறேன், எழுதப்பட்டிருக்கிறது. எழுதி கொண்டே இருக்கிறேன், எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்க என்னன்னா இங்க ஐ லெட்டர். நல்லா பாத்துக்கங்க. இங்க இனிஷியலா அப்படி இருக்கும். ஐ லெட்டர் அப்படிங்கிறப்ப யூ லுக் அட் திஸ் வே. ஆனா இங்க அப்படியே நீங்க வந்து செயற்பாட்டு வினையா மாத்துறப்ப, பாசிவ் வாய்ஸா மாத்துறப்ப எலச்சா பை மீ அப்படியே மாதிரி சப்ஜெக்ட் ஆப்ஜெக்டா மாதிரி ஆப்ஜெக்ட் சப்ஜெக்டா மாதிரி கம்ப்ளீட்டா மாறுறப்ப என்னால் ஒரு கடிதம் அப்படியே ஆப்போசிட்ல வருது. அவ்வளவுதான். we will just go and do this here. Whatever we could do here, let's take it. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா பாருங்க. எழுதுகிறேன், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். ரைட்? Can you put it here? I'll put the I here. I write a letter. Right? நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. எழுதுகிறேன், எழுதப்படுகிறதா மாறுது. எழுதி கொண்டிருக்கிறேன், எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. எழுதியிருக்கிறேன், எழுதப்பட்டிருக்கிறது. எழுதி கொண்டே இருக்கிறேன், எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது புரியுதுங்களா? இது புரியுதுங்களா என்னன்னு? சோ இதுதான் இப்ப எழுதினேன் வந்து எழுதப்பட்டது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது, எழுதப்பட்டிருந்தது, எழுதப்பட்டு கொண்டே இருந்தது. ஓகேவா? எழுதப்பட்டது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது, எழுதப்பட்டிருந்தது, எழுதப்பட்டு கொண்டே இருந்தது. இது ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? நீங்க பதில் சொல்லணும். நம்ம திருப்பி நிறைய we can actually work out, we can work it out. இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் தமிழை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறேன். we will go with English little bit. இப்ப எனக்கு சொல்லுங்க, எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது என்னவா மாறுங்க? ஃபியூச்சர்ல என்ன? புரியுது சார். தமிழ் தான் சார் கொஞ்சம் குழப்பம். நோ ப்ராப்ளம். திருப்பி வருவோம். திருப்பி நீங்க தமிழ் இங்கிலீஷ் கார்லேட் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா பின்னாடி நீங்க என்ன தமிழ்ல பேசினாலும் இங்கிலீஷ்ல பேசலாம். ரொம்ப முக்கியம். எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது இங்க என்ன வரும் தமிழ்ல? எழுதப்படுகிறது, எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது ஃபியூச்சர் தானே இது. ஃபியூச்சர் சொல்லுங்க. எழுதப்படுகிறது பிரசன்ட். எழுதப்படுகிறது வில். ஓகே, இருங்க. எழுதப்படுகிறது பிரசன்ட், எழுதப்பட்டது பாஸ்ட், ஃபியூச்சர் என்ன வரும்? எழுதப்படும். அதான் கேட்டேன் நான். எழுதப்படும். அருமையா சொன்னீங்க. எழுதப்படும். எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது. இங்க என்ன இருக்கும்? அதே கொண்டு எழுதப்பட்டு கொண்டிருக்கும். அவ்வளவுதான். இந்த இதுதான் நீங்க அந்த மைண்ட்ல பேசிக் பிராக்டிஸ் பண்ணணும். எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது, எழுதப்படும். எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது, எழுதப்பட்டு கொண்டிருக்கும். ரைட்? தமிழ்ல இருக்கு பாருங்க. எழுதப்பட்டு கொண்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருந்தது. இப்ப சொல்லுங்க. எழுதப்பட்டு கொண்டு. இல்ல கொண்ட வராது. இங்க உள்ள எழுதப்பட்டிருக்கும். வந்துருச்சா? எழுதப்பட்டிருக்கும். ஒண்ணு இல்ல, வந்துடும். எழுதப்படும், எழுதப்பட்டு கொண்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும், எழுதப்படும், எழுதப்பட்டு கொண்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும். இப்ப பாருங்க, எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டே இருந்தது. இப்ப எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். அவ்வளவுதான். எழுதப்பட்டு கொண்டே. இதான் நம்ம இப்படி போட்டோம். I will just get it for you here. இந்த ஒரு கனெக்ஷனுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் இன்னைக்கு. All right, this is what it is. There you go. எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது, எழுதப்படும். எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது, எழுதப்பட்டு கொண்டிருக்கும். எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருந்தது, எழுதப்பட்டிருக்கும். எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டே இருந்தது, எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இப்போ ஒண்ணு பண்ணிடலாமா? ரொம்ப சிம்பிளா. is written. Is written.
இத ஃபர்ஸ்ட் முடிப்போம். இத நம்ம பண்ணது. இத வச்சு பாக்கி எல்லாம் முடியாது. எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன பண்ணும்? இஸ் is written. இஸ் பீயிங் ரிட்டன். அந்த பீயிங் தான் உள்ள வந்ததா? பாருங்க, எழுத எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது, எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டு இருக்கிறது, எழுதப்பட்டு இருக்கிறது. அப்புறம் பாருங்க, எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. நல்லா பாத்துங்க. 2 பி வெர்ப் இருக்கிறதுனால வாட் வி வில் டு வில் மேக் இட். ரிவைஸ் பண்ண சரியாயிடும். ஆனா தமிழ்ல நீங்க உள்வாங்கிக்கங்க. இதை பார்த்துடலாம். Is written, is being written, has been written. அவ்வளவுதான். இப்ப இஸ் ரிட்டன் என்னவா மாறும்? எழுதப்படுகிறது, எழுதப்பட்டதா ஒரே பிரசன்ட் பாஸ்ட் ஆகும். வாஸ் ஃபுல்லா வாஸ். A letter மெயின் வெர்ப் வாஸ் ரிட்டன். மெயின் வெர்ப் சொல்லணும். சப்போர்ட்டிங் மெயின் வெர்ப் கூடவே இருக்கணும். மெயின் வெர்ப் இஸ் ரிட்டன், வாஸ் ரிட்டன். எழுதப்படுகிறது, எழுதப்பட்டது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது, was being written. அவ்வளவுதான். இந்த ஈஸ்க்கு பதிலா வாச போடணும். அவ்வளவுதான். பாக்கி எதுவுமே மாறாது. ஓகே. has been written. ஒரு லெட்டர் has been written. இங்க என்னவா மாறலாம்? எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருந்தது. Yes sir. ஈஸி. ஒரே ஒரு வார்த்தை மாறப்போகுது. has வந்து மாறப்போகுது. நம்ம நேத்து டேபிள்ல பார்த்தோம் இல்லையா? Had been written. அவ்வளவுதான். had been written. நீங்க இந்த மேட்ரிக்ஸ் எப்படி போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தது has been being written. அந்த ஹாஸ்க்கு பதிலா had போடுறீங்க. had been being written. Has been being written. I had been ரெண்டு be verb இருக்கிறதுனால you are going to cancel this out. They are not going to use it. Wow. இப்ப பார்த்தலாமா? is written, was written என்னவா மாறும்? will போடுங்க. is written வந்து willுக்கு அப்புறம் is வராது, was வராது. willுக்கு அப்புறம் be தான் வரும். will be written. அவ்வளவுதான். will be written. நான் என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது, என்னால் ஒரு கடிதம் எழுதப்பட்டது, என்னால் ஒரு கடிதம் எழுதப்படும், என்னால் ஒரு கடிதம் எழுதப்படும். will being written. இப்ப பாருங்க, என்னால் ஒரு கடிதம் எழுதப்படும். இப்ப will அங்க பாருங்க, is being written வந்து willுக்கு அப்புறம் is போட முடியாது, be தான் போட முடியும். is also will be being written. ரெண்டு be verb ஒண்ணா வந்துருச்சு. சோ இங்க கிடையாது. சோ நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுக்கலாம். தமிழ்ல இருக்கு. தமிழ்ல வந்து நம்ம எழுதப்பட்டு கொண்டு இருக்கும்ல, நம்ம கேஷுவலா பண்ணுவோம். இது வந்து பண்ண மாட்டோம். இங்கிலீஷ்ல வராது. Now has been written, had been written. இப்ப சொல்லலாமா? will போட்டுருங்க. வில்லுக்கு அப்புறம் had or has வராது. வில்லுக்கு அப்புறம் have தான் வரும். Yes, go for it. Have been written. Will have been written. இப்ப தமிழ்ல சொல்லணும்னா எழுதப்பட்டிருக்கும். எழுதப்பட்டிருக்கும். நல்லா கேர்ஃபுல்லா இருங்க. இந்த இடத்துல நீங்க சுதாரிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. will have been written. பாருங்க, எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருந்தது, எழுதப்பட்டிருக்கும். கிளீனா இருக்கு பாருங்க. ரைட். now the last one will போடுறீங்க. வில்லுக்கு அப்புறம் has or had வராது, have தான் வரும். have போட்டுட்டு அந்த been being written அப்படியே வந்துரும். been being written. இப்ப நம்ம பார்க்கலாம். என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது, எழுதப்பட்டது, எழுதப்பட்டு கொண்டிருந்தது, எழுதப்பட்டிருந்தது, எழுதப்பட்டு கொண்டே இருந்தது, எழுதப்படும், எழுதப்பட்டு கொண்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும், எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். இப்ப பார்த்தாச்சு இல்லையா? இப்ப ஒரு 4-5 வாட்டி ரிவைஸ் பண்ணுவோம், சரியாயிடும். இப்ப ஏன் இது புரியுதுங்களா? இது ஏன் இப்படி மாறுதுன்னு? நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அப்படிங்கிறதுல இருந்து என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறதுன்னு மாறுது. ரைட். ஐ வந்து ஐ இருக்க இடத்துல ஏன் லெட்டர் வந்துருச்சு. அதான் பாசிவ் ஃபார்ம்ஸ். இங்க செய்பவர் இருக்க இடத்துல செயல் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஏ லெட்டர். இங்க லெட்டர் இங்க இருக்குது. அப்ப செயல் இது பண்றது.
செய்யறவரை தூக்கி பின்னாடி போட்டுரும். பை மீ பின்னாடி போட்டுரும். அப்ப ஐ ரைட் எ லெட்டர். ரெண்டுத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுதான், அர்த்தம் வேற இல்ல. நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன், என்னால் ஒரு கடிதம் எழுதப்படுகிறது. எப்பயுமே இந்த ரிட்டர்ன் எப்பயும் எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் வந்துடும். இஸ் போட்டுருங்க. ரைட். நான் இப்ப அதே இதுல பார்த்துலாமா? இப்ப வில் கோ ஹியர். எழுதப்படுகிறது, எழுதப்பட்டு கொண்டு எல்லாமே இருக்குது. இந்த இதை கொஞ்சம் ஓபன் பண்ணியிருக்கேன். இதுல வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். ரைட். ரெண்டாவது ஃபார்ம் வந்து ரோட். மூணாவது ஃபார்ம் சொல்லிடலாமா? மூணாவது ஃபார்ம்